உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரீசேல் ஹவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ரீசேல் ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கான் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், இந்த ரீசேல்ஸ் ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேக்காடு, அதாவது காமராஜர் நகருக்கு அடுத்தாப்பில் சேக்காடு, அந்த விஜிஎன் அந்த சிம்னியா வித்யாலயா சிபிசி ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு 250 மீட்டரில் உங்களுக்கு வந்து ஒரு 1/4 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ரீசேல்ஸ் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. இது வந்து அப்படியே அந்த காமராஜர் நகர்லேருந்து லாஸ்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா சிம்னியா ஸ்கூலை தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் ஒரு ரோடு போகும், ரைட் ஒரு ரோடு போகும். அதில் லெஃப்ட்டில் எடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே இந்த சேக்காடு போய் சப்வே போய்ட்டு அந்த பட்டாபுரம் அந்த பிரிட்ஜ், அந்த ரயில்வே ஸ்டேஷன், ஹிந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன், இப்படியே அந்த சப்வே மூலியம் நீங்கள் அந்த பட்டாபுரம் மெயின் ரோடும் போயிடலாம். அதே சேம் டைம் நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன், ஹிந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷனும் போயிடலாம். நல்ல ஏரியா. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இதில் தான் அமைஞ்சிருக்கு. அதாவது ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு கார் போகலாம், ஆல்டோ கார் போகலாம். ஆல்டோ கார் போயிட்டு வரலாம். அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இடம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 அடி உங்களுக்கு ஒரு சிமெண்ட் ரோடு தான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. பாருங்கள், வந்து நார்த்து ஃபேஸிங், இந்த வீடு வந்து கரெக்டாக நார்த்து ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது, இந்த வீட்டோட இதுக்கு வந்து காமநத்தம் ஆன்லைன் பட்டா, அதாவது காமநத்தம் பட்டா தான் ஆன்லைன் பட்டா. நார்த்து ஃபேஸிங் லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து 1013 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியா அமைஞ்சிருக்கு. பெர்த்து வந்து 16, லென்த்து வந்து 63, மொத்தம் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து 1013 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. பில்டப் ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து 720 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா இந்த இருக்குது. பாருங்கள், இந்த வீடு தாங்க இந்த வீடு தான் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு போஸ்ட்டு அந்த பில்டிங்க்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா சிம்னியா வித்யாலயா ஸ்கூல் அப்படின்ட்டு நல்ல பிரபலமான ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் விஜிஎன் காஸ்மோ அப்படின்ட்டு இப்போ இண்டிவிஜுவல் இது அப்பார்ட்மெண்ட் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அதுலேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர், நீங்கள் 1/4 கிலோமீட்டர்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 350 மீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு காமராஜர் நகர் மெயின் ரோடு பக்கத்துலேயே. அதில் எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், இது மெயின் கேட்டுங்க. நார்த்து ஃபேஸிங்கில் ஃப்ரண்ட்டில் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. நல்லா மெயின் கேட்டு. இது வந்து நல்லா ஒரு 12 அடி தான் இருக்கும். 12 அடியில் உங்களுக்கு கார் ரிவர்ஸில் போகலாம். அப்படியே நீங்கள் காரில் வந்தாலும் உங்களுக்கு இந்த மெயின் கேட்டை திறந்து வச்சுட்டிங்கன்னா உள்ளே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் உள்ள கார் தாராளமாக போதும். ஒரு நல்ல டிரைவர் இருந்தால் கார் நல்லா தாராளமாக போகும். ஒரு ஆல்ட்ரோ கார் பக்காவாக போகுங்க. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்தோன்னா மெயின் கேட்டு, நல்ல இடம், நல்ல விஸ்தாரமாக ஃப்ரண்டேஜ் விட்டு தான் கட்டியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட்டில் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து செப்டிக் டேங்க். இது வந்து செப்டிக் டேங்க், இந்த வீட்டுக்கு செப்டிக் டேங்க். ஏன்னா வந்து முனிசிபாலிட்டி இது வந்து உங்களுக்கு வந்து இல்லை, இங்கே கொண்டு வரல. இந்த ரோட்டில் வந்து முனிசிபாலிட்டி ட்ரைனேஜ்லாம் அங்கே கிடையாது, கொண்டு வரல. நாளடைவில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, 100% இருக்குது. இது வந்து அது செப்டிக் டேங்கு, இது வந்து ட்ரைனேஜ். அதாவது இது வந்து நம்ம குளிக்கிறத சோப் போடுறது, குளிக்கிற தண்ணி இதெல்லாம் வந்து இங்கே ஸ்டோரேஜ் ஆகும். அது செப்டிக் டேங்கு. ஃப்ரண்ட்டில் வந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு தண்ணி காலகையை கழுவிட்டு போகிற மாதிரி ஒரு தண்ணி குழாய் வச்சுருக்கிறாங்க. இபி சிங்கிள் ஃபேஸ் இபி தான் இருக்குது. கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு பக்காவாக அமைஞ்சிருக்கு. வீடு வந்து கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சிம்பிளாக ஒரு போத்திக்கோ. இதில் வந்து இந்த கேப்பில் வந்து நீங்கள் செடி கொடிகள் வைக்கிறதுக்கு அருமையாக வச்சுருக்குறாங்க. சிமெண்ட் வரைக்கும் போட்டுட்டு இந்த இடம்லாம் செடி கொடிகள் வைக்கிறதுக்கு அருமையாக வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா ஒரு போத்திக்கோ இருக்குது. இது அந்த ட்ரைனேஜி, அந்த செப்டிக் டேங்க் போகிறதுக்கு ஜங்ஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்தோடனே இது ஒரு சின்ன, ஆக்சுவலாக இது வந்து சின்ன ஒரு கார் பார்க்கிங் மாதிரி. உள்ளே வந்தோன்னா இது போத்திக்கோங்க. இது வந்து போத்திக்கோ. இதுக்கு ஆக்சுவலாக கிராமநத்தம் பட்டா. வீடு வந்து நார்த் ஃபேஸிங், லேண்டும் வீடும் வந்து நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. லேண்ட் ஏரியா வந்து 1013 ஸ்கொயர் ஃபீட்டு. பெர்த்து வந்து 16, லென்த் வந்து 63. பில்டப் ஏரியா வந்து உங்களுக்கு வந்து 720 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா. பில்டிங் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் ஓல்டு. போர் வந்து 250 அடி போர் போட்டிருக்காங்க. இபி சிங்கிள் ஃபேஸு. இது ஹால். நல்லா இருக்குது. வீடை பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் வீட்டினாலும் நல்லா தரமாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கிராக் கூட நீங்கள் பார்க்க முடியாதுங்க.
அந்த அளவுக்கு என்னோடய சேனலில் வந்து வீடியோவில் ஒன்று சொல்கிறதும் நேரில் ஒன்று சொல்கிறதும் கிடையாதுங்க. நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்களா, ஏர் கிராக் இருக்குன்னா ஏர் கிராக் இருக்குங்க போகிறேன். இதில் என்ன இருக்குது? பிடிச்சவங்க வாங்குறாங்க, பிடிக்கலன்னா அவங்க வேறு இது பார்க்குற போகிறாங்க, அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஒரு ஏர் கிராக் கூட கிடையாது. நல்லா பாருங்கள், நீங்கள் சுவர்லாம் பாருங்கள். இது ஏசிக்குனால இங்கே ஏசி ஃபிட்டிங் வச்சுருந்துருக்காங்க, அதுக்குனால அவங்க ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. அதை தவிர மற்றபடி ஒரு ஏர் கிராக் இங்கே கிடையாதுங்க. எனக்கு கண்ணுக்கு தெரியாத வேணால் இருக்கலாம், அதுவும் நான் அலசி பார்த்துட்டேன், இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆனால் என் கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த ஏர் கிராக்கும் கிடையாது. இப்போ பார்த்தீங்களா, தெளிவாக இருக்குது. வீடு வந்து 10 இயர்ஸ் ஓடினாலும் உங்களுக்கு 10 வருஷம் ஓடினாலும் நம்பி வாங்கலாங்க. காரணம் என்னென்னா, அப்போல்லாம் ஆற்று மணல் கிடையாது, அருமையாக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது, ஒரு சீலிங்க்கு இப்போ வாழைக்கால் தோண்டி செவ்வறு கட்டுறதுக்கு ஒரு டைம் இழுப்பாங்க, மேலே சீலிங் போட்டு காங்கிரீட் போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு டைம் இழுப்பாங்க. இப்போம்லாம் அப்படி கிடையாது இல்லையா, காலங்கள் மாறிவிட்டது. எந்த பில்டரையும் நம்ம குறவும் சொல்ல முடியாது. டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போகணுன்னு தான் பார்ப்பாங்களே ஒழிஞ்சு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாட்கள் போய்கிட்டு இருக்குல்ல, அதனால் சொல்கிறேன். ஸோ அப்போ பார்க்கும்போது நீங்கள் வந்து பழைய காலத்துக்கு பழைய 10 வருஷம் 15 வருஷம் வீடெலாம் நல்லா ஒருத்தப்பலான வீடு தான். பார்த்தீங்களா, ஹால் நல்லா இருக்குங்க, ஹால் அருமையாக இருக்குது, ஹால் நல்லா அருமையாக இருக்குங்க, ஹால் நல்லா அருமையாக இருக்குது. இது கிச்சனுங்க, கிச்சனும் நல்லா விஸ்தாரமாக தான் கட்டிருக்காங்க. கிச்சன் சரியான விஸ்தாரமாக இருக்குங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சுவருக்கும் ஒவ்வொரு கோட். இங்கே வந்து ஃபேண்டா கலர் அடிச்சிருக்காங்க, லைட் ப்ளூ அடிச்சிருக்காங்க, இங்கே வந்து எல்லோ கலர் அடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சுவருக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்குறாங்க. ஹாலில் ஒன்று, கிச்சனில் ஒன்றுன்ட்டு ஃபுல்லாக ஒரு 7 அடியா, ஆமாம், ஒரு 7 அடிக்கு நல்லா டைல்ஸ் விட்டுருக்காங்க. கிழக்க பார்த்த ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கீழே பொருட்கள் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்படியே இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்ரூம். ஏன்னா பாத்ரூம் டோர் தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது பாத்ரூம் டோரு. மற்றபடி இந்தியன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து உங்களுக்கு விஸ்தாரமாக இடம் இருக்குங்க. இது துவைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே சீட்டு போட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபியூச்சரில் வந்து சீட்டு போட வேண்டாம் அப்படின்னா இந்த காம்பவுண்டில் நீங்கள் காம்பவுண்ட் போட்டு மேலே வரைக்கும் எழுப்பிட்டு இதை சீட்டாக மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா, அதனால் நல்லா பாத்ரூம் வந்து பாத்ரூமும் டாய்லெட்டும் உங்களுக்கு நல்ல விஸ்தாரமாக பெருசாக தாங்க இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பூஜை ரூம் மாதிரி. இந்துக்காரங்களாக இருந்தால் பூஜை ரூம், கிறிஸ்டின்காரங்களாக இருந்தால் வந்து இது பைபிள் ஸ்டடி ரூமாக இருக்கலாம். அதே சேம் டைம் வந்து உங்களுக்கு முஸ்லீம்ஸாக இருந்தால் உங்களுக்கு அமாஸ் பண்ணுற இடமா இருக்கலாம். அருமையான அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா அருமையாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா அருமையாக இருக்கும், வென்டிலேஷனோட நல்லா இருக்குது இந்த ரூம். இது வந்து ஒரு ப்ரேயர் ஹால் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து பெட்ரூம்ங்க. இது வந்து பெட்ரூம் எந்த சுவருமே வந்து கிராக் இல்லைங்க. அந்த அளவுக்கு எதுவுமே கிராக் இல்லை. பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த இதுவுமே கிராக் இல்லைங்க. நல்லா அருமையாக இருக்குது. வீடை பொறுத்த வரைக்கும் நல்லா அருமையாக இருக்குங்க. பார்த்தீங்களா, இதில் வந்து அட்டாச்சு பாத்ரூம், உங்களுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம். இதுவும் நல்ல விஸ்தாரம் பெருசாக இருக்குங்க, பெருசாக இருக்குது. நல்ல க்ளோஸ்அப் டைப்பில் வெஸ்டர்ன் மாடலாக பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் இது எல்லாத்துக்குமே கொசுவை போட்டு அடைச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்குது. பக்கத்தில் நியர்லேயே உங்களுக்கு வந்து விஜிஎன் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, விஜிஎன் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. பக்கத்தில் உங்களுக்கு வந்து சிம்னியா வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ஒரு 300 மீட்டர்லேயே சிபிஎஸ்சி ஸ்கூல். 300-350 மீட்டர் வைங்களேன். ஏன் இது 300 மீட்டர் 200 மீட்டரும்பாங்க. ஒரு 300 மீட்டர் 350 மீட்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து சிம்னியா வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. அதுக்கடுத்து அதிலேருந்து ஒரு இங்கேருந்து கரெக்டாக இந்த வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 3/4 கிலோமீட்டரில் காமராஜர் நகர் மெயின் ரோடு, கரெக்டாக காமராஜர் நகர் மெயின் ரோடு. நல்ல எல்லா சௌகரியமும் அங்கே இருக்கும். 24 ஹவர் ஹாஸ்பிட்டல். இந்த ஸ்கூல் இல்லாமல் அங்கே ஒரு 2-3 ஸ்கூல்கள், நர்சரி ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே எல்லா நம்ம அத்தியாவசியம், ஏன் 300 மீட்டர் 400 மீட்டர்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன ஒரு மனிதனுக்கு தேவையோ அது எல்லாமே அத்தியாவசிய பொருட்கள் உங்களுக்கு வந்து இங்கேருந்து இருக்குங்க. நல்ல ஏரியா, நல்ல ஊர் ஏரியா, நல்லா இருக்கும்.
அருமையான ஒரு ஏரியா. இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ்ட்டு போகலாம். மெயின் மார்க்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்ரு அவ்வளோதான். 2.5 கிலோமீட்டர் இல்லை 2.25 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் டிப்போலாம் அமைஞ்சிருக்குங்க. இது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 42 lakhs சொல்கிறாங்க. 42 lakhs சொல்கிறாங்க. டைரக்ட் ஓனர் நெகர்சபிள். நல்லா 42 lakhs நல்ல ஏரியா தான். நல்ல ஏரியா, நல்ல ஒர்த்தபுளான ஒரு வீடு. அவங்க வந்து ப்ரைஸ் வந்து 42 lakhs சொல்கிறாங்க. நெகர்சபிள், டைரக்ட் ஓனர். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அப்படியே மாடிலையும் காமிச்சிடலாம். பக்கத்துலலாம் கார் வச்சுருக்காங்க. பாருங்கள், பக்கத்துலலாம் கார் வச்சுருக்காங்க. அதனால் கார் யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. மாடிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. மாடியை பாருங்கள், லென்த்தை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. நான் மாடியை மறந்துட்டேன். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் தடுமாறுது, வேறு ஒன்றும் கிடையாது. மாடியை காமிக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அந்த பார்த்தீங்களா, இந்த இருக்க மாடியிலேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இந்த ரோடு தெரியுதா? இந்த ரோடு அங்கே பாருங்கள், அதெல்லாம் விஜிஎன். இந்த இருக்கா, அந்த காட்டுறேன் பாருங்கள், அதெல்லாம் விஜிஎன். அந்த விஜினுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு சிம்னியா வித்யாலயா அந்த ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. நம்ம வந்து இப்படி போய் அந்த ரோட்டுலேயே வந்து அப்படி வந்துடலாங்க. அந்த டவர் இருக்குது பாருங்கள், அந்த டவரு, அதெல்லாம் காமராஜர் நகருங்க. இங்கேருந்து எட்டி பார்க்குற தூரத்தில் தான் உங்களுக்கு இருக்குது. நல்லா வீடுங்களும் நல்லா பெருகிட்டு வருது. இந்த வீட்டுக்கு அடுத்தாப்புலேயும் உங்களுக்கு அதிகமான வீடுகள் இருக்குங்க. பார்த்தீங்களா, அதிகமான வீடுகள் இருக்குது. இங்கே பாருங்கள், சைட்லாம் செடி கொடியாக இருக்குது. பார்த்தீங்களா, அதுதாங்க சிம்னியா வித்யாலயா ஸ்கூலு. அந்த பில்டிங் தெரியுதா, அதான் சிம்னியா வித்யாலயா ஸ்கூலு. இதெல்லாம் காலி லேண்டு, பக்கத்தில் இங்கெல்லாம் வீடுங்க தாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது ப்ரைஸ் வந்து 42 lakhs சொல்கிறாங்க. நெகர்சபிள், டைரக்ட் ஓனர். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் பட்டனை மற்றவங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டாவது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணி விட்ற விதத்தினால தான் ஒரு நல்ல இடம் வேணும்னு காசை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் ஷேர் பண்ணி விட்ற மூலிமா அவங்களுக்கு இது பயனடைவாங்க. வாழ்க வளமுடன்.